க்ளோரி டு ஜீசஸ். தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கான ஜீவ ஊற்றை நம்ம தியானிக்கலாம். சாலமோனின் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அழகான வார்த்தை. தேவன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாரையும் ஒவ்வொரு விதங்களில் அவர்களுக்கு உரிய அளவுக்கு ஏற்ப அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அழகாக எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்மை வாழ வைக்கும். சரி, இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதாவது உங்களுடைய வருமானங்களை பெருக்க, உங்களுக்கு நல்ல வீடுகளை கட்ட, நீங்கள் நிலங்களை வாங்க, இந்த பூமியில் நீங்கள் செழிப்பாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியங்களை செய்வதற்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கீழே 2வது பகுதி ரொம்ப முக்கியமாக நம்ம வாசிக்கணும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அப்போது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய உங்களுடைய ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமான எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்துக்கு சமாதானமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்றதை நீங்கள் நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மன நோவையும் இருதயத்தில் சஞ்சலத்தையும் கொடுக்குது அப்படின்னா அதை நாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், நான் உன்னை வளர்ச்சி அடைய பண்ண போகிறேன், நான் உன்னை உயர்த்த போகிறேன், நான் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். இதை யாராலும் தடுக்கவும் முடியாது. 2வது, இதை செய்கிறது கர்த்தர் அப்படின்றதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை அனுபவிக்கும் போது சமாதானத்தை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். அதனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நீங்கள் விசுவாசிங்க, உங்களுடைய உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தை எழுதப்படட்டும். அப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்னா நம்புங்க, சமாதானத்தோடு கூட கர்த்தர் உங்களை வாழ வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் ஒரு நன்மையின் நாளாய் அமையட்டும். உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, உங்களுடைய கண்கள் காணும். இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.